டெவால் பிரேவிஸ் மற்றும் சிவம் துபே ஃபார்முக்கு வருவாங்களா? LSG 200+ அடிக்கிறாங்கன்னா அதை CSK-வால சேஸ் பண்ண முடியுமா? சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்சஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பாங்கிற மாதிரி டாப் டீம்ஸ் எல்லாமே தோக்குறாங்க, பாட்டம் டீம்ஸ் எல்லாமே ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டில் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமான மேட்ச் ஆனது CSK vs LSG மேட்ச். நாளைக்கு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சேப்பாக்கில் நடக்கிறதா இருக்கு. LSG என்னதான் ஆல்மோஸ்ட் வெளியே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே CSK-க்கு இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஹை ஸ்டேக்ஸ் பேட்ல நம்ம சேப்பாக்கில் எதிர்பார்க்கலாம். ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா LSG லாஸ்ட் 2 மேட்ச்ல 200+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மிச்சல் மாஸ் கரெக்டான நேரத்துக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு. பூரான் மற்றும் பண்ட் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறாங்க. சோ LSG நம்ம சாதாரண டீமாக எடுத்துக்கிட முடியாது. கரண்டா டேபிள பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை 6th பிளேஸ்ல 5 வினோட இருக்காங்க. சோ பிளே ஆஃப் பாட்டுக்கு அவங்க போனோம் அப்படின்னா மினிமம் இன்னும் 3 மேட்ச்ல வின் பண்ணியே ஆகணும். இன்னொரு பக்கம் LSG என்னதான் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்தாலும் RCB-க்கு எதிரான அவங்களோட வின் கொஞ்சம் இந்த மேட்ச்ல ஒரு சீரியஸ்னஸ் கிளப்பி இருக்குங்கிறது தான் உண்மை. இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருந்தாலும் நாளைக்கு நடக்க போறது டே கேம். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இயர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு டே கேம் விளையாண்டுருக்காங்க, அதுவுமே நம்ம குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிர. அதுல சென்னை சூப்பர் கிங்ஸால எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியாது. 158 ரன்களுக்கே அவங்களோட விக்கெட்ஸ் எல்லாம் இழந்திருப்பாங்க. இந்த ஸ்கோரை GT ஈஸியாவே சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ரபடா மற்றும் சிராஜோட பந்து வீச்சுகளை சமாளிக்க முடியாம CSK-வோட ஓபனர்ஸும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஃபெயில் ஆயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் LSG-ல பாத்துக்கிட்டீங்கன்னா பிரின்ஸ் யாதவும் வேற லெவல்ல பவுல் பண்ணிட்டு இருக்காரு. சமியும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். லாஸ்ட் 2 மேட்சஸா சென்னை பவுல் பண்ணி அதை சேஸ் பண்ணாங்க. பிலோ 160லேயே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை அவங்களால கம்ஃபர்டபிளா சேஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இதை நம்ம லாஸ்ட் DC and MI மேட்சஸ்ல பார்த்தோம். பட் 200+ ரன்ஸ் சேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. நாளைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்டாவே இருக்கும். கண்டிப்பா CSK டாஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பர்சனலா அவங்க பவுல் பண்ண போறது தான் நல்லதுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு 170 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை CSK பேட்டர்ஸால ஈஸியாவே அடிக்க முடியும். CSK பொறுத்த வரைக்கும் டாப் பெர்ஃபார்மர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. 400 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு. இந்த சைடு பவுலிங்லன்னு பாத்துக்கிட்டோம்னா அனுசுல் கம்போஜ் வேற லெவல்ல பவுல் பண்றாரு. இன்ஃபேக்ட் பவர் பிளே அண்ட் டெத்ன்ட்டு ரீசெண்டாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. அவரும் 18 விக்கெட்ஸ் அவர் பாக்கெட்ல வச்சிருக்காரு. ரீசெண்டா ஃபார்முக்கு வந்த பிளேயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திக் சர்மா லாஸ்ட் 2 சேஸ்லயும் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல கொடுக்கலனாலும் மேட்சை வின் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அப்படியே LSG-ன்னு பாத்துக்கிட்டோம்னா மிச்சல் மாஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் RCB-க்கு எதிராக கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. 367 ரன்கள் அடிக்கிறாரு. விக்கெட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் 16 விக்கெட்ஸ் அவரோட பாக்கெட்ல வச்சிருக்காரு. ரீசெண்டா பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்தவங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரான் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸை லாஸ்ட் 2 மேட்சஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அது LSG-யை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே LSG-யோட ஃபாஸ்ட் பவுலிங் வேற லெவல்ல தான் இருந்திருக்கு. பேட்டிங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 மேட்சஸ் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிங் வேற லெவலா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த 2 மேட்ச்லயுமே 200+ போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு குட் சைன். ரிஷப் பண்ட் நம்பர் 3ல விளையாடிட்டு இருந்தாரு. எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. இந்த லாஸ்ட் 2 மேட்ச்ல நம்பர் 4க்கு போயிட்டு பூரான் 1 டவுன் விளையாடினாரு. அது LSG-க்கு கிளிக்கா இருக்கு. RCB-க்கு எதிராக கூட பண்ட் 10 பால்ல 32 ரன்கள் அடிச்சிருந்தாரு. சேப்பாக்குன்னு வர்றப்ப CSK-க்கு நூர் அகமதோட கான்ட்ரிபியூஷன் இந்த மிடில் கொஞ்சம் தேவைப்படுது. LSG மிடில் ஆர்டரும் அந்த அளவுக்கு ஓஹோன்னு இல்ல. சோ இவர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாருன்னா அது கண்டிப்பா CSK-க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சஞ்சு சாம்சன் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. அவர் நாளைக்கான மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சஞ்சு சாம்சன் 40 ரன்களுக்கு மேல அடிக்கிறாரு அப்படின்னா CSK இந்த சீசன்ல தோக்கவே இல்ல. அது கம்மியா விளையாண்டு ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. மீதி எல்லா மேட்சுமே தோக்க தான் செய்றாங்க. சோ அவரோட பெர்ஃபார்மன்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை தடுக்கிறதுக்கு தான் ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் நல்ல ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காங்க. CSK-க்கு இருக்கக்கூடிய பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா டெவால் பிரேவிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா தான் இருக்கிறாரு. லாஸ்ட் 3 கேம்ஸ்ல அடிச்ச மொத்த ரன்னே 2 ரன்கள் தான். மோஸ்ட்லி LSG கேமுக்கு அவர் டிராப் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் தான் லாஸ்ட் 3 மேட்சஸா கொடுத்திருக்காரு. பட் மோஸ்ட்லி CSK அவரை அப்படி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா விளையாடுவாரு. துபையுமே சேசிங்ல எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்காததும் மிஸ்ஃபீல்டிங் பண்றதெல்லாம் டீமுக்கு மைனஸா தான் போகுது. சோ இவங்க 2 பேரத்துல யாரையாட்ட ஒருத்தரை டிராப் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லங்கிறது என்னோட ஒப்பீனியன். லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேர்த்தையும் 11th விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் CSK ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். சப்போஸ் LSG பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா அவங்கள 180 கிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா அதை CSK-வால கம்ஃபர்டபிளா சேஸ் பண்ண முடியும். சப்போஸ் CSK ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா போர்ட்ல ஒரு 200+ போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஈஸியாவே இருக்கும். LSG அண்ட் CSK-வை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் மிச்சல் மாஸோட விக்கெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் அந்த பெரிய ஸ்கோரை போடுறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்காங்க. சோ என்னோட ஒப்பீனியன் படி CSK வின் பண்றதுக்கு ஒரு 55% சான்ஸும் LSG-க்கு ஒரு 45% சான்ஸும் இருக்குங்கிற மாதிரி நான் ஆஸ் a கிரிக்கெட் ஃபேன்ஸா CSK
சிஎஸ்கே ஃபேன்ஸா எல்எஸ்ஜி ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, யாரு நாளைக்கு நிறைய ரன்கள் அடிப்பா, வின் பண்ண போற டீம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நமக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு பேஜ் இருக்கு, மறக்காம அங்கேயும் போய் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.